வெறும் கண்ணாடி உடைஞ்சதுக்கு 7,500 பில்லு போட்டிருக்கு. 7,500 கெட்டியும் ஒரு பிரயோஜனமும் இல்லல்ல. மாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. இன்சூரன்ஸ் இருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்படுதா? ஆனா அந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணதுக்கு இவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருக்குது. இதுல வந்து இப்போல்லாம் நம்மள வந்து ஏமாத்துறாங்கன்னு நினைச்சு வருத்தப்படுதான்னு தெரியல. நான் வந்து என் வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். ஆனா வந்து அவன் என்கிட்டயே காசு கேட்கான். இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன், நீ காசு கொடுத்து கட்டிடு, நான் அதுக்கப்புறம் உனக்கு திரும்ப நான் காசு அனுப்பி விட்டுறேன் அப்படி. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இன்சூரன்ஸ்காரன் தான் நம்மள வந்து ஏமாத்துறான்னு சொல்லிட்டு சர்வீஸ்ல விட்டா சர்வீஸ்காரன் ஒழுங்கா சர்வீஸ் பண்ணல. இது எல்லாருக்குமே நடக்கதான் செய்யுது. பட் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயம். நாளைக்கு வந்து உயிர் போற மாதிரி நிலைமை வந்துச்சுன்னா நான் வந்து அவன் ஒரே வார்த்தை சொல்லிடுவான், நான் வந்து வண்டி கொடுக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு, நீ ஒழுங்கா பார்க்கலாம், அதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஆனா இதுல முக்கியமான விஷயம்னா அவங்க ஒரு மேஜரான விஷயத்த மறந்தே போயிட்டாங்க. ஸோ கைஸ், இப்போ வரைக்கும் நான் வந்து தெளிவா சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கே வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. நான் ரொம்ப ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் சொல்லிடுறேன். இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க 1 இயர்க்குள்ள கிளைம் பண்ற மாதிரி இருந்தா கிளைம் பண்ணிருங்க. அதை வந்து நீங்க ஓன் பிரான்ச்ல எங்க வண்டி எடுத்தீங்களோ அதே ஷோரூமை கொடுத்து கிளைம் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 95% வரைக்குமே கிளைம் பண்றாங்க. இது வந்து சோழமண்டலாவோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அதுவுமே வந்து கேஷ்லெஸ்ல பண்ணிக்கிறாங்க. நீங்க காசு கட்டணும்னு அவசியம் இல்லை. பாத்தீங்கன்னா 100% கிளைம் பண்ணி தர மாட்டாங்க இன்சூரன்ஸ்ல. இப்போ 7,000 வருதுன்னா 95% இருக்கு. அப் டு 95 வரைக்கும் கிளைம் பண்றாங்க. ஸோ வந்து உங்க வண்டிக்கான வேல்யூ பார்த்து அவங்க வந்து சொல்லுவாங்க. அது வண்டி வாங்குனதுல இருந்து புதுசுல இருக்கு. வண்டி வாங்கினா 1 இயர்க்குள்ளேயே வந்து 3 மாசம், 6 மாசம், 9 மாசம் பிரிச்சு வச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதோட வேல்யூஸ்லாம் மாறும். ஸோ என்னோட வண்டிக்கு 7,500 வந்துச்சுன்னா நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 350 400 பே பண்ணேன். இது வந்து 95% எனக்கு கிளைம் பண்ணி தந்தாங்க. ஸோ இந்த கிளைம்ல வந்து அவங்க ஸ்பேரை மாத்திடுவாங்க. அந்த ஸ்பேரை திரும்ப தர மாட்டாங்க. அதாவது ஸ்பேர் பார்ட்ஸை வந்து மாத்திட்டு அதை வந்து நமக்கு தர மாட்டாங்க. ஸோ வண்டி செக் பண்ணும்போது நீங்க வந்து ஒரு பர்சனலாக ஒரு மெக்கானிக்கை கூட்டு போயிட்டு என்னென்ன ப்ராப்ளமா அவங்க மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுல நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். கதை கேட்க ரெடியாடா. எல்லா வண்டிக்குமே வந்து இன்சூரன்ஸ் வந்து நம்ம போறதுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா வந்து இன்சூரன்ஸ் போலீஸ்காரனை தப்பிக்கலாம். பட் வந்து புதுசா நீங்க ஒரு வண்டி வாங்குறதுன்னா அதுக்கு இன்சூரன்ஸ் அண்ட் ஆர்டிஓ சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு தனியா வந்து ஒரு 20K சார்ஜ் பண்றாங்க. இது வந்து வண்டியை பொறுத்து மாறும். இப்போ 2 வீலருக்கு நான் என்னோட வண்டி பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஆர்டிஓ 164 வச்சிருக்கேன். நான் வந்து இதை வந்து பிப்ரவரி 2024 வாங்கினேன். இந்த வருஷம் தான் வாங்கினேன். ஸோ வந்து இந்த வருஷம் அடுத்த வருஷம் பிப்ரவரி 25 வந்து அது வந்து எக்ஸ்பைரி ஆகுது. அதோட 1 இயர்க்கான ஓன் டேமேஜ் இன்சூரன்ஸ். ஸோ வந்து இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வண்டி ரொம்ப பார்த்து பொறுமையாக ஓட்டுறவங்க. ஸோ வந்து அவங்க வந்து ஆக்சிடென்ட் வந்து அதிகமாக நடக்க பாசிபிலிட்டிஸ் இல்லை. பட் இருந்தாலும் கம்பெனி சைட்லேருந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்சூரன்ஸ் போடுறது வந்து ஒரு கம்பல்சரியான விஷயம். பட் இதில் வந்து நல்ல விஷயங்கள் இருக்குது, கெட்ட விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் போடுற இன்சூரன்ஸ் வந்து உங்கள் வண்டிக்கானது மட்டும் தான், உங்களுக்கான இன்சூரன்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் வண்டி வாங்கும் போதே நீங்கள் இன்சூரன்ஸ் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கும் சேர்த்து போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கம்பெனி சைட்லேருந்து சொல்லலாம். பட் வந்து மேஜராக எல்லா வண்டியுமே வந்து எல்லா வண்டி கம்பெனிஸும் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மெயினாக வந்து வண்டிக்கு மட்டும் 1 இயர்க்கான ஓன் டேமேஜ் கிளைம் பண்ணுறதுக்கான இன்சூரன்ஸ் தான் போடுவாங்க. அதே தான் எனக்கும் போட்டுருந்தாங்க. மீதி 4 வருஷக்கானது தேர்ட் பார்ட்டி. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி பற்றி நம்ம தனியாக பேசணும். ஃபர்ஸ்ட் இந்த 1 இயர்க்கான இன்சூரன்ஸ் வந்து நம்ம கிளைம் பண்ணுவோமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப லாங்லாம் போக மாட்டாங்க. பக்கத்தில் போகும்போது 90% ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஆக்சிடென்ட் வந்து கேர்லெஸ்ஸாக நடக்கலாம். சில பேருக்கு வந்து ஆக்சிடென்ட் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பேச விரும்பலை. பட் எனக்கு ஒரு மைனர் ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 28 வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு. நான் வந்து டிசம்பரில் தான் எனக்கு வந்து வண்டிக்கான எல்லா ப்ராப்பர்ட்டியும் முடிஞ்சு நான் வந்து வண்டிக்கான ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணி இப்போ வந்து எனக்கு ஒரு இஷ்யூ ஒரு சொல்யூஷன் கிடைச்சதுன்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ நான் இன்னைக்கு என்ன பேச போறேன்னா என்னோட வண்டியில் இன்சூரன்ஸ் இருந்துச்சு. என்னோட வண்டி வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து இருந்தது. ஸோ அதை நான் எப்படி கிளைம் பண்ணேன், அதை என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன், ஸோ அதை தான் பற்றி இன்னைக்கு வீடியோவில் பேச போகிறோம். வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஓன் டேமேஜ் கிளைம் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய பேருக்கு இல்லை. ஏன்னா வந்து எல்லாருமே வேணுக்குன்னு ஆக்சிடென்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஆக்சிடென்ட்ஸ் வந்து எப்படினாலும் நடக்கலாம். நம்ம மேல கேர்லெஸ் மிஸ்டேக் இருக்கலாம், இல்லை ஆப்போசிட்டா வர்றவங்க மேல கேர்லெஸ் நடக்கலாம். ஸோ வந்து நேச்சர்ஸ் டிஃபைன்ஸ் அது வந்து காடு தான் தெரியும். ஸோ அதை பத்தி நான் பேசுறேன். எனக்கு ஆக்சிடென்ட் நடந்தபோது என்னோட வண்டியில ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து டூம் அதாவது சொல்லலாம் ஹெட்லைட்டோட கண்ணாடி உடஞ்சிருந்தது. அண்ட் சைடில் கொஞ்சம் சின்ன ஃப்ராக்சர்ஸ் தான் இருந்துச்சு. பட் வந்து இதை இன்சூரன்ஸ் நான் கிளைம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணேன், அன்னைக்கே நீங்கள் வந்து இப்போ ஆக்சிடென்ட்ல உங்களுக்கு ஆயிட்டு பட்சத்தில் உங்கள் வண்டியை நீங்கள் வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அன்னைக்கே வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ரிப்போர்ட் பண்ணால் அடுத்த நாள்லேயே வந்து சர்வேர் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ரொசீஜரே இருக்குது. பட் வந்து இதில் வந்து பெரிய ரொம்ப ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா வந்து பைக் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர்ஸ் நிறைய இருக்குது. கம்பெனிஸ் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸை பொறுத்து நிறைய மாறும். ஸோ இப்போ என்னோட வண்டி டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஓ 160க்கு வந்து சோழமண்டலா ஃபைனான்ஸில் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் வந்து நான் வண்டி எடுத்து திருநெல்வேலியில், எனக்கு ஆக்சிடென்ட் வந்து பெங்களூரில். ஸோ வந்து நான் பெங்களூர்ல இருந்து திருநெல்வேலியில் எடுத்த வண்டியை பெங்களூரில் கிளைம் பண்ணலாம்னா கண்டிப்பாக கிளைம் பண்ணலாம். பட் அதோட ப்ரொசீஜர் தான் கொஞ்சம் பெருசு.
ஆக்சிடென்ட் பண்ண உடனே நம்ம வந்து கிளைம் ரிப்போர்ட் பண்ணிடுவோம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் சைட்லேருந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பக்கத்தில் இருக்கிற டிவிஎஸ் எந்த கம்பெனியில் வண்டி எடுத்தீங்களோ அந்த கம்பெனியில் போய் விட்டுட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்க சொல்லுவாங்க. சர்வேர் வந்து பார்ப்பாங்க அப்படி சொல்லுவாங்க. ஸோ நானும் அதை நம்பி என்ன பண்ணேன்னா பக்கத்தில் இருக்கிற டிவிஎஸ் ஷோரூம் போய் கொடுத்தேன். பட் அதில் தான் எனக்கு ப்ராப்ளம் என்னாச்சுன்னா டிவிஎஸ் ஷோரூம்லேருந்து எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ இது வந்து சோழமண்டலா ஃபைனான்ஸ். சோழமண்டலா ஃபைனான்ஸ் வந்து ரேராக தான் எங்களுக்கு வந்து வருவாங்க சர்வேர். ஸோ வந்து வண்டியை வந்து நாங்கள் ரிப்பேர் பண்ணி தரதுக்கு 1 வீக் ஆகலாம், 1 மந்த் ஆகலாம், இல்லை 3 மந்த்ஸ் ஆகலாம். மேக்ஸ் டு 3 மந்த்ஸ் 1 மந்த் வரைக்கும் டைம் பீரியட் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து நான் என்ன பண்ணா சோழமண்டலாக்கு ப்ரெஷர் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் வண்டியை விடுங்க, வந்து எங்களோட சர்வேர் வந்து பார்ப்பாங்க அப்படி சொன்னாங்க. பட் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. நான் அப்படி இருந்து வெயிட் பண்ணி பார்க்கும்போது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, வாய்ப்பில்லை ராஜா. நான் அப்பதான் ஒரு பெரிய டவுட் செக்ஷனை வந்து கிளியர் பண்ண நினைச்சேன். ஏன்னா நான் வந்து 20 to 25K வந்து ஆர்டிஓக்கு அண்ட் இன்சூரன்ஸ்க்கு பே பண்ணிருக்கும் போது இதுல ஒரு பெரிய செக் பாயிண்ட் என்னன்னா, நீங்க வந்து வண்டி ஆக்சிடென்ட் பண்ண பட்சத்துல அந்த வண்டியை நீங்க எங்க எடுத்துருக்கீங்களோ அதே ஷோரூம்ல கொடுத்து நீங்க வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணா மட்டும்தான் நீங்க காசு வந்து கம்மியா பே பண்ற மாதிரி இருக்கும். அது எப்படி பார்த்தீங்கன்னா வந்து இதுல 2 டைப் இருக்கு. கேஷ்லெஸ் கிளைம், கிளாஷ் கிளைம். பார்த்தீங்கன்னா வந்து நீங்க எந்த ஷோரூம்ல எடுத்திருக்கீங்களோ அந்த ஷோரூம்ல தான் கேஷ்லெஸ் கிளைம் பண்ணுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நீங்க காசு வந்து கெட்டவன் தேவையில்லை, ஸ்டார்டிங்லேயே கெட்டணும் தேவையில்லை. இதே நீங்கள் வந்து வண்டி எடுத்த பிரான்ச்ல இருந்து வேற ஏதாவது ஷோரூமில் கொடுத்து பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்சூரன்ஸ்காரங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு காசு, அதாவது கம்பெனிக்கு நீங்கள் வந்து எங்கள் டிவிஎஸ்ல வந்து இப்போ ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அந்த ரிப்பேரோட ஓவரால் காஸ்ட் வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பே பண்ணணும். அந்த பே ஸ்லிப்பை கொடுத்து நீங்கள் இன்சூரன்ஸ்காரங்க கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அதுக்குன்னு ஒரு டிப்ரிசியேஷன் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணி அதுல இருந்து தான் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் இந்த டீட்டெயிலாக சொல்லணும்னா, பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வண்டி வாங்கின புதுசுல வண்டியோட ரேட் வந்து 1,34,000 ரூபா. ஸோ வந்து ஆர்டிஓ அண்ட் இன்சூரன்ஸ் டேக்ஸ் தான் கிட்டத்தட்ட வந்து 25,000 ரூபா இருந்துச்சு. ஸோ இல்லை ஆர்டிஓட டேக்ஸ் தனியாக, அப்புறம் வந்து ரோட் டேக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் நம்ம வந்து வண்டியை கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறோம். ஆனால் இந்த இன்சூரன்ஸுங்கிறது வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூரிட்டிக்காக தான் போடுறோம். பட் வந்து இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம்னா, அந்த வருஷம் போடுற இன்சூரன்ஸ் வந்து நம்ம இருக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கினதுலேருந்து 1 இயர் பீரியடுக்குள்ள வந்து நீங்கள் வண்டி எங்கேயாவது ஓனா நீங்களே போய் விட்டு டேமேஜ் பண்ணிட்டாலோ இல்லை வந்து ஆக்சிடென்ட் நடந்தாலோ வண்டியை வந்து நாங்கள் வந்து சரி பண்ணி தருவோம்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நம்ம வந்து இன்சூரன்ஸ் பே பண்ணுறோம். அடுக்கடுத்து வர 4 வருஷம் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். அது வந்து ஒரு ஃபார்மாலிட்டியான இன்சூரன்ஸ். அதுலேயும் இருக்குது பெனிஃபிட்ஸ்னா, நீங்கள் யாராவது வந்து ஆக்சிடென்ட் நடந்துட்டுனா உங்களுக்கு ஆப்போனண்ட்டில் ஆக்சிடென்ட் வந்து அவங்களுக்கு நடந்துட்டுனா அவங்களுக்கு நீங்கள் காசு கொடுக்கறதுக்கு ஒரு கிளைம் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது அடுத்து வர 4 வருஷம் நான் சொல்ல விரும்பல. ஃபர்ஸ்ட் வண்டி வாங்கின வருஷத்துல எல்லாருமே வண்டியே பொண்ணே பூவே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பத்திரமா தான் பார்ப்பாங்க. பட் ஆக்சிடென்ட்ஸ் நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது வந்து நம்மளோட கேர்லெஸ்னஸ்னா கூட இருக்கலாம், இல்லை ஆப்போனன்ட் வந்து ஒரு கேர்லெஸ்னஸ்னா கூட இருக்கலாம். ஸோ அதனால ஆக்சிடென்ட் நடக்க தான் செய்யும். அதை 95% வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ எனக்கும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. என்னோட கேர்லெஸ்னஸ் சொல்லலாம், ஆப்போனண்டோட கேர்லெஸ்னஸ் சொல்லலாம். பட் ஆக்சிடென்ட் நடந்துட்டு, ஸோ இந்த ஆக்சிடென்ட்ல இருந்து என்னோட வண்டிக்கான ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து உடஞ்சிருக்கும். 9,000 அப்போ வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து நம்ம கிளைம் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் இதுல ஒவ்வொரு இன்சூரன்ஸை பொறுத்தும் அது வேரி ஆகும். இப்போ என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ல சோழமண்டலா இன்சூரன்ஸ்ல இப்படிதான் ப்ராசஸ் இருந்துச்சு. அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்னோட வண்டியை வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். நான் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கான ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டேன். சர்வேர் வந்தாங்க, பார்த்துட்டு அவங்க ப்ரொசீஜரை சொல்கிறாங்க. ஸோ அங்கே தான் ஒரு பெரிய செக் பாயிண்ட் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி இன்ஜூர் ஆகிருப்பீங்க, உங்கள் வண்டியால் இன்ஜூர் ஆகிருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்ததுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபைனான்ஷியலாக ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும் போது நம்ம வண்டியை பார்த்தோன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம வண்டி எப்படியா சீக்கிரமாக வந்து சரி பண்ணிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கும்போது இன்சூரன்ஸ்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பே பண்ணணும். நீங்கள் டிவிஎஸ்ல வந்து வண்டி விட்டு சர்வீஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ்க்கான செலவு இவ்வளோ ரூபா ஆகுது. இப்போ வந்து என்னோட வண்டி பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் டூம் உடஞ்சிருச்சு, அதோட ப்ரைஸ் வந்து 5,700 ரூபா. அண்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் உடஞ்சது, அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 ரூபா. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து லேபர் சார்ஜில் சேர்த்து 7,300 சம்திங் வந்துச்சு. அந்த 7,300 நீங்கள் ஃபஸ்ட்டு பே பண்ணணும். டிவிஎஸ்க்கு பே பண்ணதுக்கான ஸ்லிப்பை வாங்கிட்டு எங்கள் இன்சூரன்ஸ்க்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா நாங்கள் அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கான டிப்ரிசியேஷன் வேல்யூ நாங்கள் எவ்வளோ தருவோம்னு சொல்லிட்டு இப்போ 2 to 5 days, அது ஒர்க்கிங் 2 to 5 days, அது வந்து 1 month கூட ஆகும். அந்த டைம்ல வந்து நாங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து கேஷ் கிளைம் அப்படின்னு சொல்றாங்க, கேஷ் கிளைம். ஸோ என்னோட கேள்வி என்னன்னா, நான் இன்சூரன்ஸ் கட்டியிருக்கேன், 20,000 ரூபாய் இன்சூரன்ஸ் கட்டியிருக்கேன். நீங்கள் அந்த 20,000 ரூபாய் இன்சூரன்ஸ்ல எனக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா நீங்க தான் எனக்கு காசு தரணும். அதுலேயும் ஒரு பெரிய செக் பாயிண்ட் இருக்குன்னா, எல்லா பொருளுக்குமே வந்து ஸ்பேரை வந்து சரி பண்ணி தர மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்கள் வண்டியில் ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்கும்போது ஏதாவது வந்து ஸ்க்ராட்சாக இருக்கலாம், டென்ட்டாக இருக்கலாம், வளர்ந்துருக்கலாம், அந்த மாதிரி விஷயத்த வந்து அவங்க கிளைம் பண்ண மாட்டாங்க. ஒரு ஒர்க்கிங் மெட்டீரியல், அதாவது வண்டியில் முக்கியமான ஒர்க்கிங் பார்ட் இருக்குது, அது வந்து உடஞ்சிச்சு, அதனால வண்டி மூவ் ஆகாது, இல்லை அதனால வண்டி ப்ராப்ளம் நடக்கலாம், சப்போஸ் அதனால வந்து திரும்ப ஆக்சிடென்ட்ஸ் நடக்கலாம், அது வந்து ஒரு கவர்மெண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு வந்து அன்அக்செப்டபுளாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை மட்டும் தான் மாற்றி தருவாங்க. அதுவுமே வந்து ஃபர்ஸ்ட் கிளைம்ல வந்து 80 to 90% இது வந்து இன்சூரன்ஸை பொறுத்து மாறும்.
ஸோ என்னோட கேள்விக்கு என்னோட வண்டிக்கு நான் பண்ண விஷயத்த வந்து உங்களுக்கு டேரெக்டாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் என்னை வந்து பிரெயின் வாஷ் பண்ணாங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து காசு கட்டி பண்ணணும். நாங்கள் உங்களுக்கு வந்து ஸ்லிப்பை அனுப்புனதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து வித்தின் 1 மந்த் ஆர் 1 வீக்குள்ளே வந்து நாங்கள் வந்து அந்த உங்களோட கிளைம் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கான டிப்ரிசியேஷன் வேல்யூ பார்த்துட்டு உங்களுக்கான அமௌண்ட் நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னோட கேள்வி என்னென்னா திரும்பவும் நான் சொல்கிறது 20,000 நான் கட்டியிருக்கேங்க. அப்போ எதுக்கு என்னோட காசை நான் திரும்பவும் கட்டி அது நீங்கள் வருவீங்களா வர மாட்டீங்களா ஒவ்வொரு வாரமும் நான் உங்களுக்கு கால் பண்ணி அலையன்னு சொல்லிட்டு வெக்ஸ் ஆகிட்டேன். என்னோட ஆக்ஷன் நடந்தது அக்டோபர் 28. ஸோ அக்டோபர் 28லேருந்து நவம்பர் 15 வரைக்கும் என்னோட வண்டியை வந்து ஓட்டவே இல்லை. அப்படியே வந்து வச்சுட்டேன், வீட்லேயே வச்சுட்டேன். என்னடா பண்ணலாம் அப்படிங்கும்போது திரும்ப எனக்கு அக்டோபர் 15 அதாவது அக்டோபர் 28 முடிஞ்சு எனக்கு நவம்பர் 15லேருந்து திரும்ப ஒரு கால் வருது. நீங்கள் ஏன் இன்னும் வண்டியை வந்து ஷோரூமில் விடாமல் இருக்கீங்க அப்படின்னு ஒரு கால் வரும்போது நான் என்ன சொன்னேன், Few inches later. இன்சூரன்ஸ்காரங்களோட பெரிய பிரெயின் வாஷிங் சிஸ்டமே இங்கே தான் இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி எனக்கு 28 ஆக்ஷன் வந்து நவம்பர் 15 வரைக்கும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணாதனால எனக்கு நவம்பர் 16 கால் வந்து எதுக்காக ப்ரோ நீங்கள் வந்து வண்டியை ஷோரூமில் விடல, நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறீங்களா இல்லை பண்ணாமல் போறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட வண்டியை நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா என்ன ப்ராப்ளம் வந்து அவங்க பண்ணுறாங்களோ பண்ணலையோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இன்சூரன்ஸை கிளைம் பண்ணாதான் உங்களோட வண்டிக்கு சேஃப்டி. நிறைய பேர் வந்து இன்னும் கூட பிரைட்னஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து வண்டியை சரி பண்ணீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா கம்பெனியில் விட்டு சரி பண்ணுறாங்கன்னா உங்களோட வண்டியோட வேல்யூ கம்மியாகும். பார்த்தீங்கன்னா வேல்யூனா நார்மலாக ஒரு வண்டியை வந்து இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணால் ஒரு வேல்யூ கம்மியாகும்ல, அது என்ன ஆகுதுன்னா சீக்கிரமாக கம்மியாகும். அதோட டிப்ரிசியேஷன் வந்து டிப்ரிசியேஷன் சொல்லுவாங்க, அதோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாகுது அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, என் வண்டி நான் வந்து இப்போ அதனால் வந்து நான் வெளியே கொடுத்து பண்ணிக்கிறேன், எனக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு சில பீப்புளெலாம் பண்ண மாட்டாங்க. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் என்னன்னா நீங்கள் எவ்வளோ இன்சூரன்ஸ் கட்டிங்கன்னா அந்த இன்சூரன்ஸை முடிஞ்ச அளவுக்கு கிளைம் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிருங்க. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை தான் நம்பி நானும் பண்ணிட்டேன். அவங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்னா, ப்ரோ நான் வந்து வண்டி எடுத்தது ஒரு பிரான்ச்சில், நான் வந்து இப்போ பெங்களூர் இருக்கேன். என் வண்டியை நான் கொரியர் பண்ணி நான் பெங்களூர் டு திருநெல்வேலி கொண்டு போய் நான் அங்கேயே சர்வீஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. அப்போ நான் சொல்லாத விஷயத்த அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அதாவது இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் சொன்னாங்களோ ஓகே உங்களுக்கு வந்து அங்கே வந்து கேஷ்லெஸில் பண்ணி தராங்களா அப்படின்னு ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல வச்சாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, எனக்கு வந்து தெரியவே தெரியாது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கேஷ்லேயும் பண்ணுவாங்க கேஷ்லெஸ்லையும் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு விஷயமே தெரியாது. எனக்கு ஆமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் பண்ணுவாங்கன்னு கேட்கும்போது அவங்க அப்போ மழுப்பிட்டாங்க. பரவாயில்ல நான் வந்து என்னோட ஓன் ராஜியை கொண்டு போயிறேன்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து வண்டியை கொரியர் போடும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்கேஸ் கொரியரில் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா இன்சூரன்ஸில் கிளைம் ஆகாது, உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாங்க. அட்டி ஓன் ரிஸ்க் நாங்கள் நான் பரவாயில்ல ப்ரோ எனக்கு ரிஸ்கே ஆனாலும் எனக்கு இன்சூரன்ஸே கிளைம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து என்னோட வண்டியை என்னோட ஹோம் பிரான்ச்சுக்கு கொண்டு போய் அங்கேயே சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் திருநெல்வேலிக்கு பெங்களூர் வந்து கொரியரை போட்டு கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்ததுக்கப்புறம் நான் எங்கள் ஹோம் பிரான்ச்சில் விட்டு போகும்போது ஸோ இங்கே உள்ள சோழமண்டலாவில் ஆஃபீஸில் வந்து கால் பண்ணி ப்ரோ நீங்கள் வந்து இங்கேயே விட்டுக்கலாம், உங்களுக்கு இங்கே கேஷ்லெஸில் பண்ணி தருவாங்க. அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டியை வந்து இந்த ஷோரூமில் தான் எடுத்துருக்கீங்க. ஸோ நான் இந்த ஷோரூம் வந்து நான் ஒரு லெட்டர் வாங்குவேன், இந்த வண்டி இந்த ஷோரூம் தான் எடுத்துருக்கு. ஸோ அஷூரன்ஸ் என்னோட அஷூரன்ஸ் நான் கொடுத்துட்டேன், கம்பெனிஸ்லேருந்து நான் அஷூரன்ஸ் வாங்கிட்ட பற்றியில் ஒரு கேரண்டி தந்துடுவாங்க. ஸோ அந்த கேரண்டியை வச்சு நான் உங்களுக்கு வந்து கேஷ்லெஸ்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அப்போ கேட்கேன் ப்ரோ அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எனக்கு கிளைம் பண்ணி தருவாங்க, என்னோட வண்டியில் ஹெட்லைட் டூம் உடஞ்சிது, ஹேண்டில் பார் உடஞ்சிருந்தது. ஸோ வந்து அதுக்கான அமௌண்ட் எவ்வளவோ அதுலேருந்து 90 to 95% கிளைம் பண்ணி தருவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அப்போ ஒரு ஹாப்பி லெவல் வந்துச்சு. ஸோ வண்டியை நான் வந்து ஷோரூமில் விட்டேன். ஆனால் அந்த ஷோரூமில் சொல்லும் போது என்ன பிரச்சனைனா 1 வீக் ஆகலாம் 1 மந்த் ஆகலாம். ஏன்னா ஒரு வண்டிக்காக வந்து சர்வேர் வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ 1 வீக்லேருந்து 1 மந்த் வரைக்கும் ஆகணும்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு 1 வீக்கில் கிடைக்குமான்னு கேட்டேன். பட் நான் வந்து அக்டோபர் 28 ஆக்சிடென்ட் ஆகி நவம்பர் 16 விட்டு நவம்பர் 17 நான் கொடுத்து எனக்கு நவம்பர் 22 வண்டி டெலிவரி கிடச்சிது சொல்லலாம். வண்டி வாங்கிட்டு நினச்சி சந்தோஷப்படுறதா, ஆனால் வந்து வண்டியோட ஸ்பேரில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு ஒழுங்காக ஃபைன் பண்ணி மெக்கானிக் வந்து இஷ்யூவை சார்ட் அவுட் பண்ணலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதான்னு தெரில. வண்டி வாங்கிட்டேன், வண்டி எல்லா ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கப்புறமா சர்வீஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா போயிட்டு 7,300 பில்லு வந்திருக்கு. அந்த பில்லை பார்த்துட்டு எனக்கு 90% வந்து உங்களுக்கு கிளைம் பண்ணி தரோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 350 rupees தான் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பே பண்ணிவிட்டேன். நான் பார்க்கும்போது வண்டி பல இருந்துச்சு. முன்னாடி ஹெட்லைட் வந்து மாற்றிட்டாங்க, ஹேண்டில் பேரும் மாற்றிட்டாங்க. ஐயா ஜாலி நம்ம வண்டி நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டு நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அடுத்த நாள் என் ஃப்ரெண்டு கொடுக்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, ஃப்ரெண்டு அவன் வந்து ஆல்ரெடி ஒரு மெக்கானிக்கு, அவன் என்ன சொன்னான்னா ஃப்ரெண்டு ஃபோக்கு பெண்ட் இருக்குது அப்படிங்கிறான். ஸோ உடனே நான் சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணி அவங்க வந்து உடனே வண்டியை கொண்டு வாங்க சொல்லி பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மெக்கானிக் ஒழுங்காக பார்க்கல, அதனால் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்ததுக்கு இதுக்கு இப்போ ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட போய் சண்டை போடலாம். பட் எனக்கு வந்து மனசாட்சி கொடுத்துச்சு, எல்லாருமே தப்பான தான் செய்வாங்க, அப்போ என்னதான் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து அடுத்த நாளைக்கு சர்வீஸ் விடுறதுக்கு அவங்க தான் பே ஆகணும். ஏன்னா நான் எடுத்த ஹோம் பிரான்ச்சில் தான் என்னால் பண்ண முடியும். ஸோ அங்கே தான் என்னால் கேள்வி கேட்க முடியும். ப்ரோ இப்போ இதுக்கு என்ன தான் பண்ணலாம் அப்படிங்கும்போது நீங்கள் இன்சூரன்ஸ்காரங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்சூரன்ஸ் கேட்கும்போது அவங்க சொன்னாங்கன்னா அப்போ எனக்கு இன்னொரு புது விஷயம் தெரிய வந்துச்சு.
1 வருஷத்துக்குள்ள நீங்க வண்டி வாங்கி 1 வருஷத்துக்குள்ள இன்சூரன்ஸ் கிளைம் பண்ற மாதிரினா 2 தடவை ஆக்சிடென்ட் கிளைம் பண்ணிக்கலாம். மல்டிபிள் டைம்ஸ் பண்ண முடியாது. அந்த 2 தடவை ஆக்சிடென்ட் கிளைம்லயுமே வந்து 95% வரைக்கும் பண்ணிக்கலாம். இது வந்து சோழமண்டலம் ரூல்ஸ். ஸோ வந்து 95% திரும்ப நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். பட் ஆனா வந்து 1 மந்த்துக்கான கேப் பீரியட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நவம்பர்ல பண்ணியாச்சு. டிசம்பர் 20க்குள்ள பண்ணணும் அப்படி டிசம்பர் 2022க்குள்ள பண்ணணும் அப்படிங்கிறது தான் சொன்னாங்க. பட் நான் வந்து என்ன பண்றேன்னா, இப்போ நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னா, இப்போ வரைக்கும் என்னோட வண்டியில ஃப்ரண்ட் ஃபோக் கம்ப்ளைண்ட் இருக்கு. அதை வந்து நான் இன்னும் பண்ணல. ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜான்வரியில் வந்து வண்டி சர்வீஸ் வரும். அந்த டைம்ல விட்டு பண்ணலாம்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு February 20 வரைக்குமே வந்து 1 இயர்க்கான இன்சூரன்ஸ்க்கான எக்ஸ்பிரி இருக்குது. ஸோ வந்து February 24ல வாங்கினேன். ஸோ February 25 வரைக்கும் எக்ஸ்பிரி டேட் இருக்கனால நான் அதில் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் இதோட மெயினான மோட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நீங்க இன்சூரன்ஸ் வண்டிக்கு வச்சிருந்தீங்க பட்சத்துல அதை நீங்க கிளைம் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா தைரியமா கிளைம் பண்ணிடுங்க. உங்களோட காசு தானே. ஸோ அதை வந்து நிறைய பேர் நிறைய நாள் அலைய விடுறாங்க. இல்லை வந்து எனக்கு வண்டி வந்து டே டு டெய்லி யூஸ்க்கு வந்து ரொம்ப தேவைப்படுது, அதனால வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட காசும் வேஸ்ட்டு. உங்களோட வண்டியும் நாளடைவில் வந்து அந்த டேமேஜ்னால இன்னும் கொஞ்சம் சஃபர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், வண்டி ஆக்சிடென்ட் ஆன பட்சத்தில் அடுத்த நாளே முடிஞ்ச அளவுக்கு ஷோரூமில் கொடுத்து நீங்கள் ப்ரெஷர் பண்ணுவீங்களோ, இல்லை யாராவது தெரிஞ்சவங்களுக்கு பண்ணுவீங்களோ, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களோ, இல்லை கற்றுவீங்களோ, ஏதாவது பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வண்டி சரி பண்ணி அதுக்கான ஒரு 1000 2000 செலவு பண்ணுறது தப்பு இல்லை. ஏன்னா இன்சூரன்ஸ் போட்டு வச்சது ரொம்ப நல்லது. ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸை வந்து திரும்ப வந்து ஓன் டேமேஜ் கிளைம் பண்ணுற மாதிரி பண்ணலாமா வேண்டாமான்னு அது உங்களோட ஓன் விஷ். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் வண்டிங்கிறது 1 வருஷத்துக்கு நம்ம வந்து ரொம்ப பலன்னு பத்திரமா பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டப்பாக தான் யூஸ் பண்ணுவேன். நானும் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன். பட் இருந்தாலும் எனக்கு அந்த 1 இயருக்குள்ளே இந்த ப்ராப்ளம் வந்தனால தான் நான் வந்து இதை சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் சொல்லியுமே வந்து நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. பட் இருந்தாலும் நிறைய யூடியூபர்ஸ் வந்து தெளிவா வீடியோ போட்டிருக்காங்க. நான் திரும்பவும் சொல்றேன், இன்சூரன்ஸ் பேப்பருங்கிறது வந்து வெறும் போலீஸ்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியா யூஸ் பண்ணாம இன்சூரன்ஸை எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ போடணும்னா, உங்களுக்கு வேணும்னா இன்சூரன்ஸ் பற்றி டீட்டெயிலான வீடியோ வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம வந்து ஷார்ட்ஸில் போடணும், ஷார்ட்ஸில் போடலாம், இல்லை மெயின் வீடியோ வேணாலும் போடலாம். இந்த நிறைய பேருக்கு வந்து லென்த்தாக பேசினா பிடிக்காது, ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லிட்டா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோவை கூட நம்ம பண்ணலாம். பட் இருந்தாலும் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்டியோ, செகண்ட் பார்ட்டியோ, தேர்ட் பார்ட்டியோ, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டி 1 இயருக்குள்ளே நீங்கள் போட்டு அந்த 1 இயர் வந்து அது எக்ஸ்பிரி ஆகிட்டுனா அடுத்தால நீங்கள் வந்து அதை போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு நல்ல இன்சூரன்ஸில் வந்து போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸை ஏற்படுத்தி போடுங்க. நீங்க வந்து வண்டி எங்க வாங்கிங்களோ அந்த வண்டியிலே வந்து அங்க உள்ள லோக்கல்ல உள்ள ஆள்கிட்ட கேட்கலாம். நீங்க வந்து ப்ரோ இங்க வந்து எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் நல்லா பண்றாங்க, இவங்க வந்து சீக்கிரமா வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி தருவாங்க, இவங்க வந்து கேஷ்லெஸ்ல யாரெல்லாம் பண்றாங்க, யார் வந்து டிப்ரிசியேஷன் வேல்யூ வந்து அதிகமா கொடுக்குறாங்க, அந்த மாதிரி நிறைய டீட்டெயிலான விஷயத்த கேட்டு இன்சூரன்ஸ் போடுறது ரொம்ப முக்கியமான வந்து விஷயமான இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லலாம் நான் வந்து வண்டி எங்கேயுமே விட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக தான் உங்களுக்கு ஒரு நாள் வரும். நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், இன்சூரன்ஸ் மனம் தானே போனா போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் வந்து அது உயிரை காக்குதோ இல்லையோ, நான் வண்டியை காக்கிறதுக்கு ஒரு பொருளை நான் வந்து பயன்படுத்திக்கிட்டேன் அப்படிங்கிற சொல்லி இந்த வீடியோல வந்து விடைபெறேன். ஸோ வீடியோ லைக் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த